உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 8வது அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒலிவ மலையிலிருந்து அவர் ஜெபித்து வந்த பிற்பாடு ஆலயத்திலே ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் கர்த்தரை குறித்தே மகிமைப்படுத்துவார். அன்றைக்கு அந்த ஆலயத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு சகோதரி அநேகர் இழுத்து கொண்டு வருகிறார்கள். இவர் அவர்களிடத்தில் கிட்டே போய் பார்க்கிறார். அநேக ஜனங்களும் அந்த பெண்ணை நியாயம் தீர்க்கிறார்கள். இந்த மகளை கொல்ல வேண்டும், கல் எறிந்து கொல்ல வேண்டும், இவள் விபச்சாரத்திலே கையும் காலுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி அவர்களை இழுத்து கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேட்டு நியாயம் விசாரிக்கிறார்கள். ஆண்டவரே, நீ நல்ல போதகர் என்று தெரியும், ஆனாலும் இவள் விபச்சாரம் செய்யும் போது நாங்கள் பிடித்தோம். மோசேவின் சட்ட பிரகாரம் இவரை கல் எறிந்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று. ஏனென்றால் இவள் மோசே சட்டத்தை மீறும் பொழுது இவரையும் கல்லெடுத்து அடித்து கொள்ளலாம் என்று. ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்து அவர் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். எல்லாரும் கேள்வி கேட்கிறார், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், இவரோ தரையில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகருக்கு ஓயாமல் கேட்கிறார்கள். ஆனாலும் இந்த இயேசு தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எடுத்து அவள் மேல் எறியுங்கள் என்று சொல்லி அவருடைய பாவங்களை இந்த தரையிலே எழுதினார். இதை பார்த்தவர்களுக்கு வெட்கம் உண்டானது. அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய பாவத்தையும் இவர் தரையில் எழுதுகிறார் என்று சொல்லி. ஆமென். இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய பாவங்களும் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாரும் அவளை நியாயம் விசாரிக்கவில்லை, போய்விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? நியாயம் விசாரிக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவும் ஏதாகிலும் நியாயம் விசாரிப்பார் என்று சொல்லி அந்த மகள் நினைத்து கொண்டாள். இவர்களெல்லாம் போய்விட்டார்கள், இந்த இயேசு கிறிஸ்து என்னை அடிக்கப் போகிறார் என்று. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நீ பாவம் செய்யாதே, நீ போ, சமாதானத்தோட போ, பாவத்தை கேடானதை ஒன்றும் செய்யாதே என்று. ஆமென். இன்றைக்கு பழிவாங்குதலும் தண்டனைக்குரியதும் அவருக்குரியது. அவர் பார்த்து கொள்ளுவார் எல்லாம். இன்றைக்கு நாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல இன்றைக்கும் அநேக பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். நம்முடைய தேவனுடைய சித்தம் அதுதான், தேவனுடைய விருப்பம் அதுதான். யாதொரு பேரில் குறை உண்டானால் நீங்கள் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் குறை செய்து விட்டார்களா? விசுவாசிகள் குறை செய்து விட்டார்களா? இன்றைக்கு அநேக மூப்பர்கள், அநேக உடன் ஊழியர்கள், அநேக பிரபலமான ஊழியர்கள் பாவத்தில் ஈடுபடலாம். அவர் பார்த்து கொள்ளுவார். அவருடைய குறைவுகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஏனென்று சொன்னால் தேவனை தவிர ஒருவனும் நீதிமான் இல்லை. அவளை சமாதானத்தோடு ஆண்டவர் அனுப்பினார். இதை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஊழியக்காரருக்கு சப்போர்ட் செய்கிறோம் என்று நினைக்காதீர்கள். இதுதான் சத்தியம். யாரையும் குறை கூறாதீர்கள். நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆசீர்வதி.